சித்தர்கலை குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம. இன்னைக்கு என்னம்மா எங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் என்னுடைய மௌனத்திலையும் தவத்திலையும் என்னுள் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஞான வார்த்தைகள். இது நிறைய கலியுக உயிர்களுக்கு தேவைப்படுது. அதனால நீங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போக வேண்டிய பொறுப்பு உங்களது தான். சிவ இந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம இந்த சிறு சிறு உயிருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்ப்போம். பொதுவாகவே மனுஷனுக்கு 6 அறிவு. ஆனால் நம்ம 6 அறிவோடு இல்லை, மிருகம் கொண்டு 5 அறிவோடு தான் நம்ம இருக்கோம். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த காக்காவை எடுத்துக்கோங்களே, வானத்தில் சின்ன உயிர் தான், ஒரு 5 அறிவு அதுக்கு. வானத்தில் பறக்குது. ஆனால் நம்மளால் பறக்க முடியுதா? 6 அறிவு இருக்குது. நமக்கு தேவையான வீடு, வாசல், பணம், நகை, பொருளாதாரம், உணவு எல்லாத்தையும் நம்மளால் சம்பாதிக்க முடியுது. ஆனால் நம்மளால் பறக்க முடியுதா? ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எறும்பு, அதாவது அதுக்கு உண்டான வீட்டை, அதுக்கான குழியை அதுவே நோண்டி உள்ளுக்குள்ள போய் முடங்கிக்குது. பிரளய காலத்துல மழை வரும்போது எறும்புக்குண்டான ஒரு புற்று, எறும்பு குழியில போய் முடங்கிக்குது. அது கட்டின வீட்டுல அது சிறு அறிவு தான். நம்மளால உள்ள போய் முடங்கி நம்மளால பாதுகாத்துக்க முடியுதா? 2வது, நம்ம உடம்புல ஒரு எறும்பு நம்மளோட முதுகுல ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, அதை திரும்பி நம்மளால பார்க்க முடியுதா? இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஆமைக்கு எத்தனை அறிவு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடலுக்கு நடுவில் 300 வருஷம் வாழுது. அதுக்கப்புறம் கடல்ல இருந்து மேலே நிலத்துக்கு மேலேயும் அது வாழுது. மனுஷன் நம்மளால பூமிக்கு மேலே மட்டும்தான் வாழ முடியுது. கடலுக்கு அடியிலையோ கடலுக்குள்ள போய் நம்மளால உயிரோடு நம்மளால வாழ முடியுதா? அப்ப எவ்வளோ புனிதமான விஷயத்தை எல்லாமே இறைவன் நமக்கு, நம்ம அறிவுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு எல்லாத்தையுமே படைச்சிட்டு நம்ம அறியாம, நம்ம ஆன்மாவை அறிய முடியாத நிறைய பாவ பதிவுகள் நம்ம சுமந்துக்கிட்டு வாழ்றோமே. ஒரு குணம் நம்மளை நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா சுவாமி? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த நிறைய உயிர்களை பார்க்கும் போதே உங்களுக்கே தோன்றணும். இப்ப நாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது என்னது, குளிக்குதா, ட்ரெஸ் மாத்துதா, ஆடையை மாத்திக்குதா? அது இறைவன் ஒரே ஆடையா கொடுத்துட்டாரு. அந்த நாயும் பாத்தீங்க அப்படின்னா, எப்படி சொல்றது, இனப்பெருக்கம் வச்சுக்குது, அப்புறம் குழந்தை, அதாவது குட்டி போட்டுக்குது, எல்லாமே தான் செய்யுது. அதுக்கு ஒரு அடிபடுது, அதுக்கு ஒரு நோய் வருதுன்னா தன்னை தானே இதை தூய்மை செஞ்சு தனக்கு என்ன நோய் அப்படிங்கிறது அதுக்கான மருத்துவத்தையும் அந்த உயிர்கள் பார்த்துக்குது. பூனையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது கழிக்கக்கூடிய மலத்தை தானே அது சாப்பிட்டு தண்ணி தானே தூய்மை செஞ்சுக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. பாம்பு எடுத்துக்கோங்க. அப்ப மனுஷங்க நாம இதோடு ஒப்பிடும்போது எவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கை முறையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதாவது ஒரு காக்கா சமைச்சு சாப்பிடுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா இறைவன் படி அளந்துறாரு இல்லையா? பறந்து கொண்டே தனக்கு உணவு எங்க இருக்குன்னு பார்த்து அது சாப்பிட்டுக்குது. ருசி கொண்டு சாப்பிடுறது கிடையாது, ஒற்றுமையா சாப்பிடுது. மனுஷங்க நாம பசி அறிவது கிடையாது, ருசியை நம்ம அறிந்து சாப்பிடுறோம். பிறருக்கு உதவி செய்யறோமோ இல்லையோ, நமக்கு உதவி பத்தவே இல்லை. எவ்வளவு எனக்கு கிடைச்சாலும், எத்தனை உதவி வந்தாலும் என்னால மேல வர முடியல, நான் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒரு அசிங்கமான வாழ்க்கை முறையில நம்ம சிக்கி கிடக்குறோம். ஒரு சின்னதா நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா கூட சம்பாரிச்ச பணத்தை எடுத்துட்டு மருத்துவமனைக்கு போய் நம்ம அதிகமா செலவிட்டுட்டு நம்மள இந்த உடலை பாதுகாக்கிறோமே. உனக்குள்ள இந்த அழிஞ்சு போற இந்த உடலை பாதுகாக்கிறோம், அழியாத ஆன்மா உனக்குள்ள இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு நான் கேட்கல. சித்த பெருமக்கள் கேட்பாங்க, கேட்டு வச்சிருக்காங்க தன்னுடைய பாடல்ல. அதனால சிந்திங்க. இந்த பதிவை தனிமையில சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையில என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. பிறந்தோம், குழந்தையா இருக்கோம், ஒரு 5 வயசுல வளர்ந்தோம், 10 வயசு, 20 வயசு ஒரு வாலிப பருவம், 50 வயசு ஒரு முதுமை நோக்கின பருவம், அப்புறம் 80 வயசு. ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில. பள்ளி இல்லாம பிறக்கிறோம், அதே பள்ளி இல்லாம தான் முதுமையில எல்லாம் போய் இறக்குறோம். நாம பிறக்கும் போது தவழ்ந்து தவழ்ந்து நம்ம நடை பழகிறோம். முதுமையில அதே மாதிரி தட்டி தடுமாறி தவழ்ந்து தவழ்ந்து தான் முதுமையில நம்ம போய் இறக்குறோம். அப்ப என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க, பார்க்கணும். சிவ அதுக்குதான் இந்த பதிவு. போதும் சுவாமி. சிவாய நம்ம.